வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு நேராய் திருப்பிக் கொள்ளலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 1 முதல் 4 வசனங்களை நான் உங்களுக்காக படிக்கிறேன். வெளிப்படுத்தல் 2வது அதிகாரம் 1 முதல் 4 வசனங்கள். எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலதுகரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும், அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும், நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் நீ பொறுமையாய் இருக்கிறதையும், என் நாமத்தின் நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறையுண்டு. 5வது வசனத்தையும் சேர்த்து படிக்கிறேன். ஆகையால் நீ இந்த நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதன் இடத்தினின்று நீக்கி விடுவேன். இன்னும் நிறைய வார்த்தைகள் இருக்கிறது. ஆண்டவர் டைரக்டா ஒரு சபைக்கு, எபேசு சபைக்கு சொன்ன வார்த்தைகளை நான் உங்களுக்காக படித்தேன். எபேசு சபையின் தூதனை பார்த்து ஆண்டவர் டைரக்டா சொல்றாரு. 7 குத்துவிளக்கின் மத்தியில் உலாவுகிற ஆண்டவர் சொல்லுகிறதாவதுனே இந்த வசனம் டைரக்டா நமக்கு ஆரம்பிக்கிறது. இந்த வசனத்தை நம்ம யோசிக்கணும். என் இருதயத்தில் இந்த வசனம் ஏன் தோன்றினது அப்படின்னா, நான் இந்த ஆராதனை தொடக்கத்திலே சொன்னேன், நம்மெல்லாம் யாரு? ஆமாம், ஆண்டவருக்கு மணவாட்டி. அவர் மணவாளர், நம்ம மணவாட்டி. இந்த மணவாட்டிக்கென்றே எழுதப்பட்ட அந்த அவருடைய வருகையை பற்றி, மணவாட்டியை பற்றி, அவர் வருகைக்கு ஆயத்தமாக்குகிற ஒன்று தான் இந்த வெளிப்படுத்தின விசேஷம். சில பேர் அதை சுவிசேஷம் என்பார்கள். இது சுவிசேஷம் அல்ல, இது என்னது? விசேஷம். தமிழில் நம்ம விசேஷத்துக்கு போகிறோம்னா என்னது? இட் இஸ் சம்திங் ஸ்பெஷல். ஆமாம், இது விசேஷம். வெளிப்படுத்தல் வேதத்தில் ஒருவேளை நம்ம வேத வல்லுநர்கள் அந்த புத்தகத்தை அடுக்கும் பொழுது இதை கடைசியாக வச்சுட்டாங்க. ஆனால் இந்த வெளிப்படுத்தல் தான் வாழ்க்கையின் முதன்மை, கிறிஸ்தவத்தின் ஆணிவேர். இப்படி நான் நிறையா சொல்லுவேன். நம்ம யாராவது வெளிப்படுத்துகிற விசேஷம் ரெகுலராக படிச்சுட்டு போவோமா? கண்டிப்பாக இருக்காது. ஈஸியாக சங்கீதம், நமக்கு ஏமாந்த ஒரு நீதிமொழிகள். ஆமாம், சில பேர் கேலண்டரில் வசனத்தை படிச்சுட்டு போகிற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. நானும் பள்ளி காலங்களில் அப்படியெல்லாம் பண்ணியிருக்கிறேன். வாக்குதத்தை அட்டையை வச்சுட்டு அதை எடுத்து படிச்சுக்கிறது, இல்லாட்டி பைபிளே படிக்காமல் போயிட்டு மனசு குத்தும் பொழுது மனப்பாட வசனங்களை சொல்லிக்கிறது. அந்த மாதிரி வேலையெல்லாம் நம்ம பண்ணியிருக்கிறோம். ஆனால் எதை வேணாலும் நம்ம விரும்பி படிப்போம். ஆனால் இந்த வெளிப்படுத்தலை மட்டும் நமக்கு படிக்கிறதுக்கு கொஞ்சம் ஹெசிடேஷன் இருக்கும். உங்களில் எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் இருக்கும்னு எனக்கு தெரில. நான் வேதாகம கல்லூரியில் படிக்கும் பொழுது செகண்ட் இயரில் ரெவலேஷன் எனக்கு சப்ஜெக்ட். அந்த இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ்லேயே அப்படி சொல்லுவாங்க. அது எந்தளவு உண்மைன்னு எனக்கு தெரியல. சொல்லுவாங்க, வெளிப்படுத்தின விசேஷம் பாடம் படிக்கும்பொழுது உங்களுக்கு நிறைய பிரச்சனை வரும், பாடுகள் வரும், கண்ணீர் வரும், போராட்டங்கள் வரும். அதனால் ஒவ்வொரு நாளும் ப்ரேயரோடு அந்த கிளாஸ் நீங்கள் அட்டன் பண்ணோம் அப்படின்னெல்லாம் சொல்லுவாங்க. சீனியர்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க, ஐயோ உங்களுக்கு ரெவலேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சா, நீ ரொம்ப ஜெபிக்கணும், இல்லாட்டி நீ சிக்கின. அது சாத்தானுக்கு அடிக்கிற மணி. அதை படிக்கும்பொழுது நிறைய போராட்டம் வரும், இப்படியெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அப்படிலாம் வந்துச்சான்னு எனக்கு ரொம்ப ஞாபகம் இல்லை. நம்ம பார்த்தா அநேக பரிசுத்தவான்கள் கூட வெளிப்படுத்தின விசேஷத்தை ரொம்ப தியானிச்சதா ஹிஸ்ட்ரியில் பெரிய குறிப்பு இல்லை. மார்ட்டின் லூதர் கிங் கேனனிக்கல் பைபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்ஷனை கொண்டு வந்தார். அதில் வெளிப்படுத்தலை சேர்த்துருந்தார். ஆனால் இதில் வெளிப்படுத்தலை சேர்க்கணுமா அப்படின்னு ஒரு சந்தேகம் அவருக்குள்ளே இருந்துச்சு. உல்ரிச் ஸ்விங்லி, இவர் யாருன்னா சுவிட்சர்லாந்தில் பயங்கரமான எழுப்புதலுக்கு மிகவும் காரணமானவர். இவரது பிரசங்கங்கள் எல்லாமே புரட்சிகரமானவைகள். ஆனால் ஒன்றில் கூட அவர் வெளிப்படுத்தின விசேஷத்தை தொடவே இல்லை. நல்ல மனிதர். கால்வின் பயங்கரமான ரிஃபார்மர். இவங்க எல்லாரையும் நம்ம எங்கே பார்க்கலாம்னா சர்ச் ஹிஸ்ட்ரியில் பார்க்கலாம். நான் சர்ச் ஹிஸ்ட்ரி பாடம் எடுத்ததுனால எனக்கு ரொம்ப நினைவில் இருக்கிறது. அப்போது இவங்க இல்லை என்ன பண்ணுறாங்கன்னா, இவர் கால்வின்
பயங்கரமான உபதேசங்களை சொல்லி புதிய ஏற்பாட்டில் 26 புத்தகங்களுக்கு இவர் விளக்க உரை எழுதினார், கமெண்ட்ரி எழுதினார், வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு எழுதலை. ஏன் அந்த பரிசுத்தவான்களுக்கு, அநேக பரிசுத்தவான்களுக்கு இது ஏன் அப்படி மறைக்கப்பட்டதுன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை கடைசியில் வச்சதுனால அப்படி நினச்சிட்டாங்களா? ஆனால் நான் நம்புகிறேன் முழு சாராம்சமும் இதில் தான் இருக்குது, ஆணி வேர் இதுதான் இருக்குது. முக்கியமாக இந்த எபேசு சபைக்கு ஆண்டவர் சொல்லுன்ற வார்த்தை இன்று உலகம் முழுவதும் உள்ள சபைக்கு மாத்திரமல்ல, மணவாட்டி என்று அறியப்படுகிற விசுவாச இருதயம் ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுக்கும் அந்த கேள்வி ஒரு சாட்டையடியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நீங்கள் எத்தனை பேர் அதை நம்புறீங்கன்னு எனக்கு தெரியல. இந்த எபேசு சபையை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? உங்களுக்காக நான் மறுபடியும் சொல்கிறேன். ஆண்டவர் 7 குத்துவிளக்கு மத்தியில் நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டு சபைகளுக்கு நடுவில் உலாவி கொண்டிருக்கிற இன்றைக்கி ஆராதனையில் நான் அதான் சொன்னேன். ஆண்டவர் ஒரு இடத்துல அப்படி ஸ்டாண்டர்டாக இல்லை, நம்ம கூட வாழ்கிறவர், நம்மோடு கூட பங்கு கொடுக்கிறவர். ஆராதிக்கும் பொழுது நம்மெல்லாம் ஆண்டவரை மேலவோ அல்லது புல்பிட்டில் நிற்கிறதாவோ நம்ம நினச்சிட்டா அப்படி ஃபேஸ் பண்ணி நம்ம நின்று ஒரு ஒழுங்குக்கரமாக ஆராதிக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, என் ஆண்டவர் மத்தியில் உலாவுகிறவர். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அக்கினிக்குள்ளே போடும்பொழுது அவர்களோடு கூட உலாவின தெய்வம். கை நீட்டி, வசனம் அப்படி சொல்லுது, மலைகள் அழுது புகை எழும்பும் பொழுது அவருடைய பலத்து கரத்தை நீட்டி அப்படி தூக்கி அப்படி எடுத்துக்கிறாரு. அந்த பெரிய பெரிய பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கும்பொழுது அந்த ஜேசிபியா ஒரு வாகனம், அது பார்த்திங்கன்னா அந்த பெரிய அதோடைய கையை அப்படி நீட்டி அப்படி ஒரு வெயிட்டை தூக்குற மாதிரி அப்படி எனக்கு கற்பனை. அந்த வசனத்தை படிக்கும்போது பர்வதங்களுக்கு நடுவில் எரிகிற சூளையில் கூட என் கரம் உங்களை நீட்டி தூக்கும், அந்த மாதிரி கூட இல்லை. இங்கே எப்படின்னா ஆண்டவர் கூடவே உலாவுகிறார். அக்கினிக்குள்ள அவங்க கூட உலாவுகிற அந்த ஆண்டவர் நம்ம அவரை தான் ஆராதிக்கிறோம். நம்ம கூட உலாவி கொண்டு குத்து விளக்குகளின் மத்தியில் நம்மோடு கூட உலாவுகிற அந்த தெய்வம் என்ன சொல்கிறாருன்னா, சபையை பார்த்து, இல்லை நம்மளை பார்த்துன்னு வச்சுக்கலாமா, நம்மளை பார்த்து சொல்கிறார், உன் கிரியையை நான் பார்த்துருக்கிறேன், உன் பிரயாசத்தை நான் பார்க்குறேன். இதெல்லாம் என்கரேஜ் பண்ணுறார். உன் பொறுமை, சிலதெல்லாம் உன்னால் சகிக்கவே முடியல, நீ அப்படி முடியாமல் இருக்கிறதையும் நான் பார்க்குறேன். அப்போஸ்தலர்னு சொல்லிக்கிறாங்க, அவங்க சொல்கிறதெல்லாம் போய் நீ அதை கண்டுபிடிச்சிட்ட, அதுவும் எனக்கு தெரியும். அதை சகிக்க உன்னால் முடியல, அதுவும் எனக்கு தெரியும். ஆனாலும் நீ உச்ச கட்டத்தில் அதை பொறுத்துக்கிட்டு இருக்கிற. அப்பா இவ்வளோ கிரெடிட்ஸ் கொடுக்குறாரு ஆண்டவர். யாரை பார்த்து? எபேசு சபையை பார்த்து. நீ கிரியையில் பெஸ்ட்டு, பிரயாசத்தில் பெஸ்ட்டு, சகிப்புத்தன்மையில் பெஸ்ட்டு, ஐயோ உனக்கு ஈடே இல்லை, அப்படி இருக்கிறேன்னு இப்படி உச்ச கட்டத்தில் தூக்கிட்டு ஆனாலும்னு தொம்மால்னு கீழே போடுறாரு. எங்கெல்லாம் இந்த ஆனாலும் வருதோ அதுக்கு பின்னாடி என்னது? ஆமாம், ஒரு செக் இருக்குதுன்னு அர்த்தம். அது ஆங்கிலத்தில் ஒரு ப்ராவர்ப் சொல்லுவாங்க, பட் இஸ் அ பிட் ஆஃப் பாய்சன், இல்லாட்டி பிட் ஆஃப் பிட்டர்னஸ் நம்ம வச்சுக்கலாம். வசனத்தை போய் பாய்சன்னு சொல்ல முடியாது. பட் இஸ் அ பிட் ஆஃப் பிட்டர்னஸ், அப்படி கசக்கும். அது என்னன்னா எல்லாம் சொல்லிட்டு ஆனாலும்னா நம்மளுக்கு அது நம்மளால் ஜீரணிக்கவே முடியாது. நீ நல்ல பொண்ணு தான், ஆனால் அதுக்கப்புறம் ஒரு நெகட்டிவ் வரப்போகுது, கொஞ்சம் வாயாடி. நீ ரொம்ப அழகாக இருக்கிற, ஆனால் உன் குணம் நல்லா இல்லை. அப்போது எங்கெல்லாம் இந்த ஆனால் வருகிறதோ அதற்கு பின்னாடி ஏதோ ஒன்று நமக்கு ரொம்ப தேவையான ஒரு பட்டயம், ஒரு கசப்பு அங்கே இருக்கிறது, நம்மை சீர்படுத்துகிற ஒரு வழி அங்கே இருக்கிறது என்று நம்ம நினைவில் கொள்ள வேண்டும். ஓகே, இப்போ எபேசு சபையை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன், உன் பிரயாசங்களை நான் அறிந்திருக்கிறேன், உன் பொறுமையை நான் அறிந்திருக்கிறேன், உன் சகிப்புத்தன்மையை அறிந்திருக்கிறேன். நீ எல்லாத்தையும் கண்டு அறிந்தும் காணாமல் வேற வழி இல்லாமல் பொறுத்து கொண்டிருக்கிறதை நான் அறிந்திருக்கிறேன். அப்புறம் என்ன சொல்றாரு? ஆனாலும் அங்கே செக் வச்சுட்டார். என்ன தெரியுமா சொல்கிறாரு? இதெல்லாம் ஓகே, எவ்ரிதிங் இஸ் பர்ஃபெக்ட், ஆனால் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. ஐயோ, இங்கே
இந்த வார்த்தை நம்ம ஒவ்வொருவருக்கும், இந்த வார்த்தை எனக்கு அப்ளிகபிள் இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது. ஒரு தடவை பெரிய பரிசுத்தவான்கள் ஒருவேளை இந்த வசனத்தை உணர்ற ஒரு காலம் அவங்க வாழ்க்கையில் உணர்ந்து அவங்க மாறியாவது இருப்பாங்க. என்னன்னா, ஆதியில் கொண்டிருந்த அன்பு. நான் முதலே சொன்னேன், ஆராதனையிலே சொன்னேன், ஆண்டவர் தெய்வம் மனிதனோடு உறவு கொள்ளுகிற உறவை எதற்கு ஒப்பிட்டார்? கணவன் மனைவி உறவுக்கு ஒப்பிட்டிருக்கிறார். அப்போது இந்த கணவன் மனைவி அது நிறைய ஜோக்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. கல்யாணம் ஆன புதுசில் அவங்க 2 பேரும், அதாவது காஃபி கொண்டு வந்தபோது காஃபி கீழே தட்டி விழுந்துருச்சான். உடனே ஒய்ஃப் சொன்னாங்களா, சாரி, திஸ் இஸ் மை மிஸ்டேக். உடனே ஹஸ்பண்ட் சொன்னாங்க, நோ ஹனி, திஸ் இஸ் நாட் யோர் மிஸ்டேக், இட்ஸ் மைன். நான் தான் அப்படி பண்ணிட்டேன், சாரி அப்படின்னு 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சாரி சொல்லிக்கிட்டாங்களா, சிரிச்சுக்கிட்டாங்களா. 2 பேரும் சேர்ந்து அதை தொடச்சி க்ளீன் பண்ணிட்டாங்களாம். அது போனால் போதும், உங்களுக்கு மறுபடியும் காஃபி போட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு கொடுத்தாங்களாம். இது மேரேஜ் ஆன புதுசில். ஆஃப்டர் 20-30 இயர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அதே மாதிரி காஃபி தட்டி விட்ட உடனே ஹஸ்பண்ட் சொன்னாராம், ஏதோ ஒரு மோசமாக, நாயே இப்படியா போடுவேன் அப்படின்னு. உடனே அவங்க சொன்னாங்களாம், உங்களுக்கு கண்ணு தெரியலையா, நீங்கள் பார்க்க வேண்டியதானே, குடிச்சா குடிங்க, இல்லாட்டி போங்கன்ட்டு போயிட்டாங்களாம். அப்புறம் மெய்டு தான் அதை க்ளீன் பண்ணாங்களாம். இப்படி நம்ம திருமணங்கள்லாம் ஒரு காரியத்தை அப்படி சொல்வது உண்டு. திருமணமான புதுதில் இருக்கிற சகிப்புத்தன்மையும் நேசமும் அந்த அந்த ஒரு ஃபைன் லவ் நாளாக நாளாக இருக்கிறது இல்லை. இதையே தான் ஆண்டவர் சபைக்கு சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பு, த ஃபர்ஸ்ட் லவ், த ப்ரெஷியஸ் லவ், உனக்கு இருந்த அந்த அன்புல இப்போ என்ன பண்ணா, அதுலேருந்து நீ குறைஞ்சிட்ட. வர வர மாமி, ஆமாம், கழுதை தேஞ்சு கட்டெரும்பாச்சான், கட்டெரும்பு தேஞ்சு சித்தெரும்பாயிருச்சான். அந்த மாதிரி இருக்க இருக்க உன்னோட பாசத்தில் ஒரு தேய்மானத்தை நான் பார்க்குறேன், அதை நான் குறையா நினைக்கிறேன். அந்த வார்த்தையினுடைய சரியான அர்த்தம் என்ன? ஆதியில நீ அன்பாகவே இருந்தாய், இப்போ அன்பாதான் இருக்கிற. அதுதான் அதை முன்னாடி நம்ம பார்த்த வாச. கிரியை செய்யறியா? ஆமா கிரியை செய்கிறேன். ஜெபம் பண்றியா? ஆமா ஜெபம் பண்றேன். பைபிள் படிக்கிறியா? ஆமா பைபிள் படிக்கிறேன். முதல்ல அன்பாகவே இருந்தாய், இப்பொழுது அன்பாகவும் இருக்கிறாய். அப்படின்னா என்ன அர்த்தம்? முதல்ல உனக்கு என்ன நேசிக்கிற நேசம் மட்டும்தான் உன்னதமானதா தெரிஞ்சிச்சு. காலப்போக்கில் உனக்கு இதுவும் ஒன்றாகிவிட்டது. அப்படின்னா என்ன? கல்யாணம் புதுசில் யாருமே வேண்டாம், ஹஸ்பண்ட் மட்டும், ஹஸ்பண்ட் மட்டும், ஹஸ்பண்ட் மட்டும். நான் எல்லா பெண்களை சொல்கிறேன், ஆண்களோட பற்றி அப்புறம் வரலாம். பெண்களை சொல்கிறேன். ஃபுல் கான்ஷியஸ் யாருக்கு தான்? சமைச்சா ஹஸ்பண்டுக்காக, ட்ரெஸ் பண்ணால் ஹஸ்பண்டுக்காக. அடி ஒரு குழந்தை பிறக்கும், இந்த அம்மா வீட்டுக்காரன் மறந்துடுவாங்க. பிள்ளையே கதி, பிள்ளைய பார்த்துட்டு அவர் பரிதாபமாக உட்காந்துருப்பார். அப்புறம் அந்த புள்ள அவனுக்கு, அதுக்கப்புறம் இந்த அம்மாவுக்கு வாழ்க்கையே யாருன்னு ஆயிடுவா. ஆமாம், ஆனால் எல்லாருக்கும் இது அப்ளிகபிள் இல்லை, சில பேர் அப்படி இருப்பாங்க. அப்போது இங்கே அதே மாதிரி ஆதியில் இந்த சபை என்ன பண்ணுதுன்னா, ஆண்டவருக்கு அவ்வளோ முதன்மை, மணவாளனை அவ்வளோ முதன்மையாக வச்சிருக்கிறாங்க. நாள் ஆகும் பொழுது அவர் ஒரு செகண்ட் பார்ட்டுக்கு போயிடுறாரு. அதான் ஆண்டவர் சொல்றாரு, இல்லை மகன், இல்லை, நீ அந்த ஆதியில எப்படி என்னை நேசிச்சாயோ, எப்படி பயபக்தியில இருந்தாயோ, எப்படி ஆவில அனலாய் இருந்தாயோ, அதிலே நீ நிலைத்திருக்க வேண்டும் என்று. இந்த சபையை பற்றி படிக்கும்பொழுது, சபை வரலாறு நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லுங்க, சபை வரலாறுல சபையினுடைய அந்த வரலாற்றை காலங்களாக பகுத்திருக்கிறார்கள். ஆதி சபை, உபத்திரவப்பட்ட சபை, அப்புறம் புரட்சி அடைந்த சபை, இப்படி பல பகுதிகளாக பிரிச்சிருக்கிறாங்க. உபத்திரவப்பட்டு சபைப்பட்ட பாடுகள் எல்லாம் சபை வரலாற்றுகள் பிரித்து இன்னைக்கு நீங்களும் நானும் இருக்கிற இந்த சபையை என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறாங்க? நவீன கால திருச்சபை. என்னது? நவீன கால திருச்சபை. வெளிப்படுத்தல் 3:17 ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு படிக்கிறேன். நீ நிர்பாக்கியம் உள்ளவன் என்றும் பரிதபிக்கப்படத்தக்கவன் என்றும் தரித்திரன் என்றும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பன்னன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்றும் சொல்லுகிறபடியால். இந்த வசனம் இருக்கட்டும், மறுபடியும் இந்த வசனத்துக்கு நேராக நம்ம வருவோம்.
நவீன கால திருச்சபை. இன்றைக்குள்ள காலத்தை வேதம் என்ன சொல்லுதுன்னு சொன்ன மன்னிக்கணும், இந்த வரலாற்று ஆசிரியர்கள் நவீன கால திருச்சபைன்னு நம்ம சபையை சொல்கிறாங்க. பேர் மட்டும்தான்னு பார்த்தா எல்லாமே நவீனமயமாயிருச்சு. அதில் தவறு இல்லை. நம்ம அந்த காலத்தில் ஒரு ட்ரம்மை வச்சு டொக்கு டொக்குன்னு அடிச்சுட்டு பாட்டு பாடினோம். இன்றைக்கி நல்ல இசைக்கருவிகளோடு நம்ம பாடுறோம், தவறு இல்லை. காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய டெக்னாலஜி வளரும் பொழுது அது நம்ம வேலைகளை அது லகுவாக்குகிறது தவறு அல்ல. ஆனால் ஆதியில் இருந்த அன்பும் அபிஷேகமும் அந்த அனலும் குறைகிறதா அப்படின்றத நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் விசுவாச மக்கள். ஏன் அப்படின்னா இந்த வசனம் இன்னும் சர்தை சபைக்கு பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நீ நிர்பாக்கியம் உள்ளவன், பரிதவிக்கப்படத்தக்கவன், தரித்திரன், குருடன், நிர்வாணி, அதெல்லாம் அறியாம நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பந்தன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்றும் சொல்லி கொண்டிருக்கிறோம். அப்போ எனக்கு எல்லாம் இருக்குன்னு ஏதோ ஒரு விதத்துல நம்மளை ஏமாற்றி கொண்டிருக்கிறோமா? நான் ஆண்டவரை நேசிக்கிறேன் அப்படின்னு என்னை நானே ஏமாற்றி கொண்டிருக்கிறேனா? நான் பிரயாசப்படுறேன் உண்மை, கிரியை செய்கிறேன் உண்மை, எல்லாம் பண்ணுறேன், ஆனாலும் அதில் ஆண்டவர் பிரியப்படுகிறார் என்ற ஒரு மாய பிம்பத்தை நம்பி நான் ஏமாந்து கொண்டிருக்கிறேனா? அதை நம்ம யோசிக்க வேண்டும். அந்த காலத்தில் ஊழியம் ரொம்ப கஷ்டப்பட்ட ஊழியம். முற்பிதாக்கள் பாடுகளின் வழியில் எனக்கு நல்லா நினைவில் இருக்குது. எங்களுடைய அம்மாவுடைய அம்மா, எங்கள் அம்மச்சி வீட்டுக்கு நாங்கள் போகும்போது அங்கே பால் பாஸ்டர்னு ஒரு பாஸ்டர் வருவார். இந்த ஜோல்னா பை உங்களுக்கு தெரியும், ஜோல்னா பையன்னா தெரியும், ஒத்த பட்டை வச்சு துணியில் தச்சு இருக்கும், கெட்டி பெட்ஷீட் மாதிரி ஒரு துணியில், அதை தோள்பட்டையில் மாட்டின்னு பரிதாபமாக வந்து வீடு வீடாக ஜோம் பண்ணுவார். அந்த பையில் எங்கள் பாட்டி அரிசி கொட்டுவாங்க, அரிசி வெங்காயம் தக்காளி எது இருக்குதோ கொட்டுவாங்க. அரிசியை தோளில் மாட்டின்னு அவர் போவார். அதில் தான் சமைச்சு அவங்க வீட்டில் உள்ளவங்க சாப்பிடுவாங்க. இதை நான் என் கண்ணால் பார்த்துருக்கேன். ஆனால் இன்றைக்கி நம்ம பாஸ்டர்ஸ், உங்கள் பாஸ்டர்ஸை நினச்சிக்கோங்க, யாருமே அந்த நிலையில் இல்லைன்னு நினைக்கிறேன், இருக்க மாட்டாங்க, இருக்கக்கூடாது. ஆண்டவர் ஒருவேளை அந்த பரிசுத்தவான்கள் விதைத்த விதையை இன்றைக்கி நம்ம அறுக்கிறோமா அப்படின்னு தெரியல. இன்றைக்கி ஆண்டவர் நம்மளை அந்த பாடுகள்லேருந்து கொஞ்சம் சிலர் அநேகமாக ஆண்டவர் மேன்மைப்படுத்தி இருக்கிறார். இன்னொரு காரியம் எனக்கு நினைவுக்கு வருகிறது. எங்கள் அப்பா, அவங்க எல்லாருக்கும் தெரியும், எங்கள் அப்பாவுடைய அப்பா சிஎஸ்ஐ ரெவரண்ட். அவர் தாத்தா பாட்டி 2 பேருமே டீச்சர்ஸ், நல்ல டீச்சர்ஸ், கம்ஃபர்டபுளி வெல் ஆஃப் அந்த ஃபேமிலி. இந்த நிலமையில் எங்கள் பெரியப்பாவுக்கு அசோக் லைலாண்டில் நல்ல வேலை கிடச்சிருச்சு. எங்கள் அப்பா எங்கள் அப்பா டிகிரி முடித்த உடனே ஆண்டவரோட ஒரு உறவு, அப்பாவுக்கு ஊழியத்துக்கு வரணும்னு ஆசை. அப்போது எங்கள் தாத்தா ரெவரண்ட்டு, தாத்தா கிட்டே போய் அப்பா சொல்கிறாரு நான் ஊழியம் செய்ய போகிறேன்னு. எங்கள் தாத்தாவுக்கு ஒன்றும் பதில் சொல்ல முடியல. படிக்க வச்சு பையனை பெரிய ஆளாக்கணும், பேங்க்கில் ஒரு நல்ல ஸ்தானத்தில் எங்கள் அப்பாவை கொண்டு வரணும்னு தாத்தாவுக்கு ஆசை. எங்கள் பாட்டி ஓட அழுதாங்களாம். ஒரு ரெவரண்ட் ஒய்ஃபு மகன் ஊழியத்துக்கு போகிறான்னொடனே பாட்டி அழுதாங்களாம். ஏமா அழுறீங்கன்னு. ஐயோ மகனே, உன்னை மேனேஜராக்கி கை நிறைய நீ சம்பாதிப்பேன்னு நான் கனவு கண்டேன், நீ இப்போ வீடு வீடாக போய் அரிசி வாங்கி தான் பிழைக்கணும்னு ஊழியத்துக்கு போறியே அப்படின்னு அழுதாங்களாம். ஆனால் எங்கள் பாட்டி அவங்க காலங்கள்லேயே எங்கள் அப்பாவை அந்த தரித்திரமெல்லாம் இல்லாமல் ஒரு உன்னத நிலைமையில் பார்த்துட்டு கொஞ்சம் ஒரு 5-6 வருடங்களுக்கு முன்னாடி தான் எங்கள் பாட்டி இறந்தாங்க. அப்போது ஊழியம் அப்படின்பது ஒரு உக்கிரத்தின் பாதை. இது நம்ம முன்னோர்கள் அந்த வழியில் நடந்தாங்க. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு அதை மாற்றி விட்டார். சபை உபத்திரவப்பட்டதற்கு ஒரு காலம் இருக்கிறது, சபை துன்பப்பட்டதற்கு ஒரு காலம் இருக்கிறது. நீரோ மன்னன் கிறிஸ்தவங்களை மரத்தில் கட்டி எரிச்சு அந்த வெளிச்சத்தில் சந்தை வெளியில் நடந்து போனான். அப்படியெல்லாம் ஹிஸ்டரி இருக்கு. கொத்து கொத்தாக கிறிஸ்தவர்கள் சபை புதைக்கப்பட்டது எல்லாம் இருக்கு. ஆனால் இன்றைக்கு சபை எப்படி இருக்குன்னா, ஆண்டவர் நவீன கால திருச்சபைன்னு நமக்கு வல்லுநர்கள் கொடுத்த பேர் எல்லாம் நவீனமாகி அன்புலேயும் ஒரு மாய்மாலம் வந்துடக்கூடாது. அதில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒருவேளை அப்படி கொஞ்சம் அந்த மாய்மாலை எட்டி பார்த்துருக்குமானா நம்மளை பார்த்தா ஆண்டவர் சொல்கிறாரு, நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை என்னை விட்டுட்ட.
மறுபடியும் சொல்றேன், நீ அன்பாகவே இருந்தாய் ஆதியில, இப்போ அன்பாகவும் இருக்கிறாய். இப்போ வேதமும் வாசிக்கிறாய், புக்கும் படிக்கிறாய், ஆமா வேண்டாததையும் நினைக்கிறாய், வேண்டாதவர்களோடும் பழகுகிறாய், என்னோடும் பேசுகிறாய். இதுதான் இன்றைய நிலைமை. ஆனா ஆதியில எப்படி? நான் மட்டுமே வாழ்க்கைன்னு நீ வாழ்ந்த, ஜெபமே வாழ்க்கைன்னு நீ வாழ்ந்த, வேதமே வாழ்க்கைன்னு நீ வாழ்ந்த, என்னை விட்டு செகண்ட் தாட்டே உனக்கு இல்லை. இப்போ பாசத்துல எல்லாம் குறைவில்லை. வேத வாசிப்பு, ஜெபம், ஆலயத்துக்கு போகிறது, காணிக்க கொடுக்கறது, இந்த பிரயாசங்களில் கிரியைகளில் எதுலேயுமே குறை இல்லை. ஆனால் அந்த அன்பில் அந்த மட்டும்தான் கொஞ்சம் குறைஞ்சிட்ட அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாருன்னா, ஆண்டவர் அதை எந்த அளவு எதிர்பார்க்கிறார்? ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்கிறேன், அப்படி ஒருவேளை உங்கள் மனசாட்சியே உங்களுக்கு ஆமாம் இது எனக்கு தான், நான் தான் கொஞ்சம் டவுன் ஆயிட்டேன், நான் தான் ஆண்டவர் மேலே உள்ள பாசத்திலிருந்து கொஞ்சம் குறைஞ்சிட்டேன், அதுக்கு சூழ்நிலை என்ன வேணால் காரணம் சொல்லலாம் அப்படின்னா உங்ககிட்ட தான் ஆண்டவர் எதிர்பார்க்குறார். நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை ஏன் குறைச்சிட்ட? ஒரு துளி குறைஞ்சாலும் அது தேய்மானம் தான். நாளுக்கு நாள் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். ஆமாம், கற்புள்ளவைகள் எவைகளோ, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அதையே தான் நீ நாடணும். அதுதான் ஆண்டவர் நமக்கு சொல்றார். ஆண்டவருடைய பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிறார், நம்ம அன்புல குறைச்சல் உண்டாயிருக்கிறதா? ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். பாவியான ஸ்திரீ அவருடைய பாதங்கள்ல நளதம் என்னும் தைலத்தை ஊத்தும் பொழுது எல்லாரும் குற்றப்படுத்துறாங்க. ஆண்டவர் சொல்றார், நீ செய்யல, அவ செய்யறா. நீ என் பாதங்களில் நீ தைலத்தையா ஊதி கழுவுன, நீ செய்யலையே. நீ வந்ததுலேருந்து முத்தம் கொடுக்கல, அவன் ஓயாமல் முத்தம் செய்கிறாள். அதே மாதிரி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆதியில கொண்டிருந்த அன்பு, அதே பாசம் மறுபடியும் அதை காட்டிலும் அதிகமாக ஒரு நேசத்தோட என்னைக்கு நம்ம திரும்பி வருவோம்னு ஆண்டவர் காத்து கொண்டு இருக்கிறார். காலத்தினால கரைவது உண்மையான பாசம் அல்ல, சூழ்நிலையினால மாறி போவது உண்மையான பாசம் அல்ல. அநேக கிறிஸ்தவ திருமணங்களில் கூட இந்த டிவோர்ஸ்க்கு அவங்க அதை பற்றி பேசும்பொழுது நான் நினைக்கிறேன், ஆண்டவரை சாட்சியாக வச்சு, ஊழியக்காரங்களை சாட்சியாக வச்சு, இன்பத்தில் துன்பத்தில் சுகம் சுகவீனம் எல்லாத்துலேயும் உன் கூட இருப்பேன்னு சொன்ன வாக்கு எங்கே போச்சு? அப்போ அந்த வார்த்தை தைரியமாக சொல்லிடுறோம். ஆனால் அனுபவம்னு வரும்பொழுது அந்த அன்பு குறையிறதுனால தான் அப்படி அவங்களுக்கு தோணுதோன்னு நான் நினைக்கிறேன். அப்போது அன்பு என்பது நாளுக்கு நாள் இன்னும் அதிகமாக திருமண வாழ்க்கையில் அப்படி தான் இருக்கணும். நம்ம இன்னும் கொஞ்சம் நாளாக அந்த பாசம் குறையில அதிகமாயிட்டு இருக்குதுன்னா தான் அந்த நம்ம சரியான ஒரு அந்த ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்பில் நம்ம இருக்கிறோன்னு அர்த்தம். சொல்ல முடியுமா? கணவன் மனைவியை பார்த்து நான் சொல்கிறேன், நான் பாஸ்டர் ஒரு தடவை இந்த ஃபேமிலி ஜாடிக்கு இந்த மூடின்னு ஒரு ஃபேமிலி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு ஒரு மீட்டிங் வச்சார். அதில் திருப்பியும் நம்ம வாழ்க்கையில் எல்லாம் ரிவர்ஸ் வருது. அப்போ கல்யாணம் வருது. இதே கணவனை இதே மனைவியை எத்தனை பேர் கல்யாணம் பண்ணுவீங்கன்னு கேட்டார். அப்போ ஒரு மையான அமைதி உண்டாயிற்று. அதை மாதிரி ஒரு அமைதியை நான் கண்டதே இல்லை. ஆனால் நான் கையத்துக்குனேன். அப்போது எனக்கு ரொம்ப சிரிப்பு வந்துச்சு. ஏன் அப்படி ஒரு அமைதி? மனைவின்ற ஸ்தானத்தில் இன்னொருத்தரை யாரை வச்சு பார்க்க முடியும்னு யாருக்குமே தோணலையா? கணவன் என்ற ஸ்தானத்தில் இன்னொருத்தரை நினைக்க முடியுமான்னு யாருக்குமே தோணலையா? அப்போ ஏதோ ஒரு தாழ்ச்சி, மன கஷ்டம் அவங்களுக்குள்ள உண்டாகிறதுன்றதை நான் உணர்ந்து கொண்டேன். அப்போது நாளாக பாசம் பெருகுவது, அதுதான் சரியான உறவாய் மனித உறவிலேயே இருக்குமானால் ஆண்டவரோடு உள்ள உறவு இருக்க மெயின்டைன் ஆகக்கூடாது, இன்னும் அதிகமாகி கொண்டே போக வேண்டும். ஓகே, முதல் எபேசு சபையை பார்த்து ஆண்டவர் வைக்கிற ஒரு குற்றச்சாட்டு அல்லது தெய்வத்தினுடைய ஒரு எதிர்பார்ப்பு என்ன நம்ம பார்த்தோம். நீ ஆமாம் ஆதியில் கொண்டிருந்த அன்பிலிருந்து கொஞ்சம் குறைவுபட்டு இருக்கிறாய். ரெண்டாவது, நீ இன்ன நிலைமையில் இருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதிலே செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதன் இடத்தில் நின்று நீக்கி விடுவேன். நீங்கள் ஆண்டவர் ஒரு எச்சரிக்கையை
இங்கே கொடுக்குறார். நீ மனம் திரும்பலைன்னா, ஆமாம், நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய். என்ன நிலைமை? எப்படி இருந்த? கிரியையை பார்த்தாரு, பிரயாசத்தை பார்த்தாரு, எல்லாம் இருக்குது, முதல்லேருந்து அதுவே இருக்குது. ஆனால் இடையில ஏதோ தேவையில்லாதது ஒன்று வந்து தொத்தி இருக்குது. ஒன்று இருக்கலாம், ரெண்டாக இருக்கலாம், சிலருக்கு நிறையா இருக்கலாம். அவைகளிலிருந்து நீ மனம் திரும்பு. இங்கே அது என்னன்னா சுபாவங்கள் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த அதாவது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் அந்த என்கவுண்டர், ஆண்டவர் நம்மளை சந்திக்கிற அந்த சந்திப்பு. என்கவுண்டர்னால் நம்ம இந்தியன்ஸ் தான் போலீஸ் சுட்டு கொள்றதை என்கவுண்டர்ன்றோம். ஆனால் சரியான அந்த வார்த்தை வந்து ஒரு திடீர் சந்திப்புன்னு வச்சுக்கலாம். ஒரு எதிர்பாராத ஒரு சந்திப்பை தான் நம்ம என்கவுண்டர்னு சொல்கிறோம். அந்த ஒரு என்கவுண்டர் இருக்குது எல்லா மனுஷனுடைய வாழ்க்கையிலையும். ஆண்டவர் சந்திக்கிற அது ஒரு நாள். அந்த நாளுக்கு அப்புறம் தான் நம்ம கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்திருந்தாலும் வளர்ந்துருந்தாலும் the very day onwards நம்ம என்ன பண்ணுவோம், ரொம்ப ஆண்டவரோட கொஞ்சம் டச்சப் அதிகமாகிடும். அதுதான் அந்த ஆதி அன்பு, அந்த டைம். அப்போது இந்த டச் ஆண்டவரோட ஒரு உறவில் ஜாயின் ஆகிட்டோம். அதிலிருந்து 20 ஆண்டுகளோ 30 ஆண்டுகளோ நம்ம தாண்டி வந்திருக்கலாம். இப்போது நான் ஆண்டவர் பிள்ளைங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். மிஸ் மாதிரி டேக் எ பேப்பர், அதில் வந்து ஒரு காலம் வரைஞ்சிக்கோங்க. ஒரு காலம் போட்டு அதை 2ஆக டிவைட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு மா மு மா பி அப்படின்னா மனம் திரும்புவதற்கு முன், மனம் திரும்புவதற்கு பின். அந்த என்கவுண்டர் டேட்டு ஞாபகம் இருந்துச்சுன்னா அந்த சென்டரில் மிடில் ஆஃப் த பேஜில், மிடில் ஆஃப் த அந்த பிளேஸில் அந்த டேட்டை போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த மனம் திரும்புவதற்கு முன்னில் உங்கள் பிறந்த டேட்டை போட்டுக்கோங்க. அப்புறம் அந்த மரம் திரும்பின பின்னுக்கு எட்ஜில் இன்னைக்கு டேட்டை போட்டுக்கோங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போது மனம் திரும்புவதற்கு முன், அந்த என்கவுண்டர் உங்கள் லைஃப்பில் வர்றதுக்கு முன்னாடி என்னென்ன சுவாபங்கள் உங்களுக்குள்ளே இருந்தது, நல்லது கெட்டது எவனா எழுதிக்கோங்க. எழுதிட்டு கெட்டதை எழுதுங்க, நல்லதை கூட விட்டுருங்க. முதல்ல கெட்ட சுவாபங்களை எழுதுங்க. நமக்கே தெரியும். நான் உதாரணம் சொல்கிறேன். நான் வாயாடி, நான் சண்டைக்காரி, நான் பொறாமல் பிடிச்சவோ, அப்புறம் பொய் பேசுகிறவோ, என்னெல்லாம் நம்மளுக்கே தெரியும், உங்களுக்கு தெரியும். எழுதிக்கோங்க. எழுதி சிலருக்கு 10 இருக்கலாம், சிலருக்கு நீண்டு கொண்டே போகலாம், தெரியல. எழுதி வச்சுருங்க. எழுதி வச்சுட்டு அடுத்த காலமுக்கு வாங்க. மனம் திரும்பிய பின் பி அந்த காலத்தில் வந்துட்டு இந்த ரட்சிக்கப்பட்ட பிறகு, மனம் திரும்பிய பிறகு, ஆண்டவரை சந்தித்த பிறகு என்னென்னத்தில் மாறி இருக்கிறோம். வேத வாசிப்பு ஜபமெல்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் அப்பயும் இருக்குது இப்பயும் இருக்குது. அதில் 2ஆம் பட்ச கருத்தே இல்லை. அது ஆஸ் யூஷுவல் இருக்குது. சாகிற வரைக்கும் அது இருக்க தான் போகுது. அதெல்லாம் விட்டு நம்ம வெளியே வர முடியாது. அதுக்கு அடுத்த லெவலுக்கு நான் வந்திருக்கிறேன். இப்போ இந்த என்னுடைய இந்த சுவாபங்களில் மாற்றம் இருக்குதான்னு ஒரு காலம் போடுங்க. மாற்றங்கள் இருக்குமானால் எனது மனம் திரும்புதல் வெளிச்சமாக இருக்கிறது என்ற அர்த்தம். ஒன்றுமே மாறல, இது வேற. மனசாட்சி யாரும் மார்க் போட போகிறதில்ல. நம்ம மனசாட்சிக்கு ஆண்டவர் பார்க்குறாரு, எழுத போகிறோம். மாற்றம் இருந்தால் நீ என்னுடைய மனம் திரும்புதல் வெளிச்சமாக இருக்குது, ஆண்டவருக்கு ஏற்புடையதாக இருக்குது. அதுக்கு பேர் தான் மனம் திரும்புதல். இப்போது இங்கே ஒன்றுமே இல்லை, பிளாங்காக இருக்குன்னா திஸ் இஸ் த டே. உங்களுக்கு அந்த என்கவுண்டர் இன்னைக்கு அதை ஒரு டெசிஷன் எடுக்க போகிறோம். அது ஒரு நாள். ஏன் இதை சொல்கிறோம்? பாவங்களை ரட்சிக்கப்படும் பொழுதே ஆண்டவர் பாவங்களை மன்னிச்சிட்டாரு, சிலுவையில் அறையப்படுறது எல்லாம் ஓகே. நான் பாவத்தை பற்றி பேசலை. பாவங்களை ஆண்டவர் மன்னிப்பார். மன்னிச்சிட்டாரு, மன்னிச்சுக்கிட்டே இருக்காரு, இன்னமும் நமக்கு மன்னிச்சிட்டாரு, அதில் பண்ணித்து கொண்டு தான் இருக்கிறார். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. பாவங்கள் வேறு, சுபாவங்கள் வேறு. சுபாவங்கள் அப்படின்றது என்ன? சுபாவம், நான் எதை ப்ராக்டிஸ் பண்ணுறேனோ அதுதான் சுபாவம். நான் எதை எனக்குள்ள எந்த குணத்தை நான் வளர்த்து கொள்ளுகிறேனோ அதுதான் என்னுடைய சுபாவம். இந்த சுபாவமே பாவமாகிவிடும். சுபாவம் அப்படின்றதுக்கு பக்கத்தில் பிராக்கெட்டில் ஜென்ம அப்படின்னு ஒரு வார்த்தை சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா புரியும். என்ன சுபாவங்கள்? ஜென்ம சுபாவங்கள் அப்படின்னா என்ன?
அம்மா கோவக்காரி, பாட்டி கோவக்காரி, நானும் கோவக்காரி. அம்மா எரிச்சல் வந்தால் கெட்ட வார்த்தை பேசுவா, நானும் எரிச்சல் வந்தால் கெட்ட வார்த்தை பேசுவேன். அப்பா குடிகாரன், தம்பி அதை விட முடா குடிகாரன். பின்தொடர்கிற பாவங்களையும் சாபங்களையும் மாத்திரமல்ல, சுபாவங்கள் என்பது என்ன? நல்ல குணம் இருக்குமா? அதை பற்றி பிரச்சனையே இல்லை, அது இருக்கட்டும் ஒரு பக்கம். கெட்ட குணத்தை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். எங்கள் அம்மாக்குள்ள, எங்கள் அப்பாக்குள்ளே இருக்கிற கெட்ட குணம் எனக்குள்ள எது இருக்குது? ரொம்ப வாய் பேசுறது இருக்குதா? டக்கு டக்குன்னு கோவப்பட்டுறேன். என்னோட சைக்காலஜி, அந்த ஸ்ட்ரென்த்து, இம்யூன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. டக்குன்னு நான் பிளாஸ்ட் ஆகிடுவேன், டக்குன்னு அழுதுருவேன். என்னுடைய உணர்வுகளை என்னால் கட்டுக்கோப்புக்குள்ளே வைக்கவே முடியாது. இதெல்லாம் ஒரு சுபாவம். பாவங்களை ஆண்டவர் மன்னிப்பார், சுபாவங்களை நான் தான் மாற்ற வேண்டும். பிகாஸ் ஐ மை செல்ஃப் ப்ராக்டிஸ்ட். நான் ப்ராக்டிஸ் பண்ணது தான் அந்த சுபாவம். அதனால் என் வேலையை நான் தான் செய்யணும். மறுபடியும் சொல்கிறேன், பாவங்களை ஆண்டவர் என்ன பண்ணுவார்? கட்டாயமாக மன்னிப்பார். கடலுக்குள்ளே எரிஞ்சிருவார், முதுகுக்கு பின்னால் எரிஞ்சிருவார். ஆண்டவர் அதை மறந்துடுவார். இந்த சுபாவங்கள் என்ன பண்ணுன்னா, ரட்சிக்கப்பட்டவனோட ஒட்டிக்கிட்டே இருக்கும், ஜெபிக்கிறவங்களோட ஒட்டிக்கிட்டே இருக்கும், பரிசுத்தமாக வாடுறவங்களுக்கு கூட ஒட்டிக்கிட்டு இருக்கும். ஜென்ம புத்தி அடித்தாலும் போகாது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ என்ன அர்த்தம்? உண்மை கிறிஸ்தவன் சுபாவங்களில் மாற்றப்பட்டிருப்பான். நினச்சி பாருங்க, உங்கள் சுபாவம், இந்த சுபாவம் என்னால் மாற்றிக்கொள்ள முடியல அப்படின்னு ஒன்று இருக்குன்னா, அதை மாற்றும் பொழுது கட்டாயம் ஒரு அற்புதத்தை நம்ம பார்ப்போம், ரொம்ப பார்ப்போம். எங்கள் அப்பா, இது ஒரு சாட்சி. எங்கள் அப்பா அப்போல்லாம் அந்த குட்டி குட்டி காமிக்ஸ், இப்போல்லாம் அதெல்லாம் வர்றதில்ல, படம் போட்டிருக்கோம். அது சும்மா தான், அது சும்மா அது ஒரு ஜோக்கு அந்த மாதிரி இருக்கும். நானும் அதை பார்த்துருக்கேன், படிச்சிருக்கேன். குட்டி குட்டியாக பாக்கெட்டில் வைக்கிற சைஸில் இருக்கும். அது விரும்பி படிப்பார். விரும்பி படிச்சுட்டு வீட்டில் இருக்கோம், நாங்களும் எடுத்து படிப்போம், போட்டுருவோம். அது எப்படியும் ஒரு மாதத்துக்கு 4-5 வாங்கிடுவார். அவருக்கு ட்ராவல், ஊழியத்துக்கு போகும்போது ட்ராவல் பண்ணும்போது அந்த ட்ராவலை போர் அடிக்கக்கூடாதுன்னு புக்கு, சும்மாவே புக்கு படிக்கிற பழக்கம். ட்ராவலில் அந்த மாதிரி புக்கு ஏதாவது வாங்கி ட்ராவல் டைமில் அப்பா படிப்பார். சின்ன சின்னதாக இருக்கும். அப்போ ஒரு நாள் அவருக்கு, அப்பாவுக்கு ரூம் போட்டிருக்காங்க லாட்ஜில். அங்கே கூட்டம் அப்பாவுக்கு. அப்பா சரி நம்ம கொஞ்சம் நேரம் ஜெபம் பண்ணி பைபிள் தியானம் பண்ணி முடிச்சுட்டா மீதி நேரத்தில் சும்மா தானே இருப்போம், அப்போ புக்ஸ் 2 வாங்கிக்கலான்னு ஒரு கடையில் தண்ணி வாங்கும்பொழுது புக்ஸ், அந்த காமிக்ஸும் வாங்கி பேக்கில் வச்சுட்டு போயிட்டு ஜெபம். அன்றைக்கி மீட்டிங்கு. சரி காலையிலேயே போயிட்டார், சாயங்காலம் தான் மீட்டிங்கு. கொஞ்சம் நேரம் ஜெபம் பண்ணிட்டு வேதம் தியானம் பண்ணிட்டு ரெடி பண்ணிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்ற மென்டாலிட்டியோடு போய் முழங்கால் போட்டாராம். ஆண்டவர் சொன்னாராம், எவ்வளோ நேரம் என் கூட பேச போகிறேன்? கொஞ்சம் நேரம் பேச போகிறேன் ஆண்டவர். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்? எப்போவுமே புக்கு படித்தா தூங்கிடுவார் அப்பா. புக்கு மேலேயே போட்டு தூங்கிடுவார். கொஞ்ச நேரம் புக்கு படிச்சுட்டு தூங்க போகிறேன். இந்த புக்கு படிக்கிற குணத்தை எனக்காக உன்னால் விட முடியாதா அப்படின்னு ஆண்டவர் பேசினாராம் மனசில். ஐயோ ஆண்டவரே, இது சும்மா டைம் பாஸுக்கு ஆண்டவரே, உனக்கு இது தேவையான ஆண்டவர் பேசுன மாதிரி இருந்துச்சான். படிக்காமல் அந்த புக்கை ஜன்னல் வழியாக தூக்கி வீசினவர் தான். இன்னைக்கு வரைக்கும் ஒரு காமிக்ஸ் கூட அவர் எடுத்து படிக்கலை, ஒரு புக்கு கூட அவர் படிக்கலை. அதுக்கப்புறம் அன்னைக்கு ஊழியத்தில் ஆண்டவர் அப்பாவை வல்லமையாக பயன்படுத்தினார். அப்பா ஸ்டேஜில் ஏறின உடனே மழையாம். வானங்களே கேளுங்கள்னு சொன்ன உடனே மழை நின்றுச்சான். மழை நின்னோட அது கிராமத்து ஜனங்கள்லாம், ஐயோ ஒரு பாதிரியார் வந்திருக்கிறாரு, அவர் கையை தூக்குனா மழை நிற்கிதுன்ட்டு கிராமத்து ஜனங்கள்லாம் ப்ரேயருக்கு வந்தாங்கன்னு ஒரு சாட்சி இருக்கிறது. அப்போது ஆண்டவர் இது தப்பா அப்படின்னு கேட்டால் என்கிட்ட அதுக்கு பதில் இல்லை. அது தவறு இல்லாமல் கூட இருக்கலாம். ஆனால் யாரெல்லாம் ஆண்டவரை ரொம்ப நெருங்குறாங்களோ அவங்க கிட்ட ஆண்டவர் எதிர்பார்ப்பார். அவங்க கிட்ட ஆண்டவர் சொல்வார், இந்த சுபாவம் எனக்கு பிடிக்கலை, இந்த நீ வளர்த்து வச்சிருக்க இந்த குணம் எனக்கு பிடிக்கலை, இந்த கோபம் எனக்கு பிடிக்கலை, இந்த வார்த்தை உன் வாயிலிருந்து வர்றது எனக்கு பிடிக்கலை அப்படின்னு ஆண்டவருக்கு ஒவ்வொரு இடத்துல பேசுவார். பொருத்தனைகளை விட ஆண்டவர் இந்த சுபாவ மாற்றங்கள் மிகவும் ஏற்புடையவைகள். நான் சொல்லுவேன், நான் நகை போட மாட்டேன், ரொம்ப அந்த மாதிரி பொருத்தனை ரொம்ப சந்தோஷம். நான் இந்த மாதிரி வெள்ளை ட்ரெஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும், வெள்ளை போட, வெள்ளை வஸ்திரம் தான் நான் தரிப்பேன்னு காலமெல்லாம் பொருத்தனை பண்ணால் அதுவும் ரொம்ப சந்தோஷம். ஆனால் ஒருத்தனை
கர்த்தரை பற்றி ஒரு குறை பேச மாட்டேன் அப்படின்னு நம்மளால் பொறுத்துன்னு எடுக்க முடியுமா? உயிர் போனால் கூட ஒரு பொய் சொல்ல மாட்டேன் அப்படின்னு ஒரு பொறுத்துன்னு நம்ம மனசில் எடுக்க முடியுமா? யாரை பற்றியும் அவதூறாக நான் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன், மறந்து கூட பேச மாட்டேன் அப்படி ஒரு பொறுத்துன்னு நம்ம இருதயத்தில் எடுக்க முடியுமா நம்மளால்? அந்த மாதிரி. ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் பிரதிஷ்ட மேன்மை உள்ளது, பாவம் செய்யக்கூடாது, அதான் கரெக்ட். மற்றபடி ஜென்மத்தில் ஊர்ன இந்த சுபாவங்களெல்லாம் நமக்கு தப்பாக தெரியறதில்ல, நம்ம அதை பெருசாக நினைக்கிறதில்ல. இந்த சுபாவம் என்ன ஆகும்னா இருக்க 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 பெருசாக வளர்ந்துடும். ஒரு நாள் நம்ம அதை வெட்டி போடணும்னு நினச்சா கூட முடியாது. ஒரு இடத்துல வெள்ளம் ஆறா பாய்ந்து வருதான். அப்போ இந்த ஊர் ஓரத்தில் இருக்கிறவங்க அந்த மற்ற ஊர்கள்லேருந்து அடிச்சுக்கிட்டு பொருள் குண்டாண்டியெல்லாம் அடிச்சுட்டு வரும்பொழுது நீங்கள் இந்த கதையை கேட்டிருப்பீங்க. எல்லாம் எனக்குன்னு ஒன்று ஒன்றா எடுத்துக்கிட்டாங்களாம். ஒரு பையன் இருந்தான், அவன் என்ன பண்ணான்னா எதையுமே எடுக்கல. என்னடா ஏதோ அடிச்சுட்டு வருது, சைக்கிள்லாம் அடிச்சுட்டு வருது, நீ எடுத்துக்கலையா? வேண்டாமல் எடுத்துக்கிறாங்களாம். அவன் சொன்னானா எனக்கு பெருசாக வேணும் நானும். டேய் கிடைக்கிறத எடுத்துகிட்டு போடா, ஓசியில் கிடச்சா எனக்கு ஒன்று அப்பாவுக்கு ஒன்றுன்னு சொல்லுவியா, கிடைக்கிறத எடுத்துக்கோ. அவன் கேட்கல. கொஞ்ச நேரத்தில் பெருசாக கம்பளி மாதிரி ஒன்று வந்துச்சான். அந்த எனக்குரியது வருதுன்னு சொல்லிட்டு ஓடி போய் அதை கட்டி பிடிச்சிக்கிட்டான். கட்டி பிடிச்சிட்டு வெள்ளத்தில் அவனால் கரை சேரவே முடியல. எல்லாரும் கத்துறாங்களாம், டே அது விட்டுடா, அது வேண்டாம், நீ வந்து சேரு, வெள்ளம் உன்னை அடிச்சுட்டு போயிட போகுது, வேண்டாண்டா, விட்டுட்டு வந்து சேருன்னா அவனால் முடியல. ரொம்ப எல்லாரும் கத்துறாங்க, அது வேண்டாம் விட்டுரு. அப்போ சொன்னானா நான் அதை விட்டுட்டேன், அது என்னை விடலை, இன்னான்னு பார்த்தா அது கம்பளி இல்லை கரடி. அது மாதிரி நம்ம விட்டுருவோம். இந்த சுபாவம் வந்து அந்த மாதிரி தான். ஃபஸ்ட்டு நம்ம திஸ் இஸ் மை நேச்சர் அப்படின்னு நம்ம நினச்சிக்குவோம். ஆமாம், திஸ் இஸ் வாட் ஐ ஆம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம பெருசாக நினச்சிக்குவோம். கொஞ்சம் காலம் தாண்டி நம்மளுக்கே அது பிடிக்காது. சே இந்த குணம் எங்கள் அம்மாக்கிட்டே இருந்துச்சுல்ல, எங்கள் அம்மா அப்படி இந்த குணத்தில் இருக்கும்பொழுது நான் அதை சின்ன பிள்ளையில வெறுத்தேன்ல, இப்போ நான் ஒய் ஐ எம் பிஹேவிங் இன் த சேம் வே அப்படின்னு நம்ம நினைப்போம். சரி இதை நம்ம எப்படியாவது விட்டுறணும்னு நினைப்போம். ஆனால் அது நம்ம கிட்ட பழகிருச்சுன்னா நம்ம விடுவோம், அது நம்மளை விடாது. இந்த சுபாவங்களை என்னைக்கு மாறணும்னு நம்ம நினைக்கிறோமோ மாறிடும். ஒருத்தர் டாக்டர் கிட்ட போனாராம். இன்னைக்கு ஒரே சம்பவமாக நான் சொல்கிறேன், என்னன்னு தெரியல. டாக்டர் கிட்ட போனாராம். டாக்டர் கிட்ட போயிட்டு, டாக்டர் எனக்கு ரொம்ப கோவம் வருது, உங்களுக்கு எத்தனை வயசு? 30 வயசு. போயிட்டு 5 வருஷம் கழிச்சு வாங்க. டாக்டர் இப்படி சொல்கிறீங்க? ஆமாம் போயிட்டு வாங்க. போயிட்டு டாக்டர் 5 வயசு ஆயிடுச்சு, இன்னும் கோவம் வருது, என்னால் அடக்கவே முடியல. அப்படியா, இன்னும் 5 வருஷம் கழிச்சு வாங்க. என்ன டாக்டர் இதையே சொல்கிறீங்க, இதுக்கு தான் டாக்டருக்கு படிச்சிங்களா? ஆமாம் போயிட்டு வாங்க. போயிட்டு வந்தாராம். இப்போ எத்தனை வயசாச்சு? 40 வயசாச்சு. கோவம் குறைஞ்சிச்சா? இல்லை டாக்டர், இருக்க அதிகமாகிடுச்சு. குறையவே குறையாது, 40 வயசானா இந்த குணம் தான், போயிட்டு வான்ட்டாராம். ஐயோ, அப்போது உலகத்தில் ஒரு பழமொழி இருக்குது, 40 வயசானா ஆமாம் அந்த மாதிரி குணம் அதுவே குணமாகிவிடும். நான் சொல்கிறேன், நீங்கள் 40 வயதுக்கு உட்பட்டவர்கள்னா சொல்கிறேன், தயவு செய்து நீங்கள் யோசிச்சு உங்கள் குணங்கள் எது உங்களுக்கே பிடிக்கலை, ரொம்ப பேசுகிறேன், ரொம்ப டென்ஷன் ஆகிறேன், இல்லை நான் என்ன இருக்குதோ உங்களுக்கு தெரில, எல்லாத்தையும் எழுதி வச்சுருங்க. தொட்டு ஜெபம் பண்ணுங்க. மாற்றணும்னு நினைங்க. என்னைக்கு நீங்கள் நினைக்கிறீங்களோ அன்னைக்கு தான் ரொம்ப போராட்டம் சூழ்நிலை வரும். ஆனாலும் முடிவு பண்ணுங்க, 40 வயசுக்கு முன்னாடி மாற்றுறது உங்களுக்கு ரொம்ப ஈஸி. சைக்காலஜி பிரகாரம் இந்த வயசில் தான் நம்மளுக்கு கொஞ்சம் அந்த ஃபிசிக்கல் அந்த சைக்காலஜி ஸ்டாமினா கொஞ்சம் இருக்கும், நம்ம ரியலைஸ் பண்ணுறோம்ல, அப்போ மாற்றிக்கோங்க. காலம் தாண்டினா கொஞ்சம் கஷ்டம். அதுக்கப்புறம் நான் சொன்னேன், பாவங்களை தான் ஆண்டவர் மன்னிப்பார், சுபாவங்களை என்ன பண்ணோம் நம்ம தான் மாற்றிக்கொள்கிறோம். ரொம்ப நாள் ஆகும்பொழுது அது நம்மளோட ஒட்டிக்கும், அது நம்மை விட்டு போவாது. அப்போது இந்த சுவாபங்களை ஆண்டவர் ஏன் அவ்வளோ ரொம்ப முக்கியமாக சொல்கிறாருன்னா, அநேகருக்கு அதை பற்றிய விழிப்புணர்வு இல்லை. ஒரு பழைய பாடல் இருக்கு, குணப்படுப்பாவி தேவ கோபம் வரும் மேவி. என்னவா? குணப்படலைன்னா என்ன வரும்? மனம் திரும்பாவிட்டால். இங்கே திருப்பி அந்த எச்சரிப்பு ஆண்டவர் சொல்கிறத நம்ம பார்க்க முடியும். நீ இந்த நிலைமையிலேருந்து விழுந்த எனக்கு தெரியும், முதல்ல அன்பாக இருந்த,
வேதம் வாசத்தை ஜெபிச்ச, பிரயாசப்பட்ட, பொறுத்துக்கிட்ட, இன்னைக்கு அதெல்லாம் இருக்குது. ஆனால் நீயா வேண்டி வர வச்சுக்கிட்ட பாரு தேவையில்லாத சில குணங்கள், உன் சுவாபங்கள், ஜென்ம சுவாபங்கள், உன் ரத்தத்துக்குள்ள ஊறி இருக்கிற மன்னியாமைகள், கசப்புகள், குறைவேசி திரிகிற சூழ்நிலைகள், நாவின் தாறுமாறுகள், மாறுபாடுகள், துணிகரமான பாவங்கள், ஜஸ்ட் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக நீ பண்ணல, அது ஒட்டிக்குச்சு உங்களுக்குள்ள. அந்த குணம் அதுவே உங்கள் குணமாயிற்று. அதை ப்ராக்டிஸ் பண்ண பண்ண உங்கள் கேரக்டரோடு அது ஒட்டிக்குச்சு. நீங்கள் பாருங்க, நான் இப்படி சொல்கிறதுக்காக மன்னிச்சுக்கோங்க, ஆனால் நான் இந்த உதாரணத்தை நான் சொல்லி தான் ஆகணும். சில முதியவர்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க, மூஞ்சி எப்பவுமே அப்படி இருக்கும். அப்படின்னா இன்னும் ஏதோ சண்டை போடுற மாதிரி இருக்குது மூஞ்சி, சுடு மூஞ்சின்னு நம்ம சொல்லுவோம். அப்பா கடுகு போட்டால் புரிஞ்சிடும் அப்படியெல்லாம் சொல்லுவோம்ல. மூஞ்சி எப்பவுமே அப்படி சுள்ளுனே ஆயிரும். ஏன் தெரியுமா? எரிச்சல் பட்டு 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 முகம் அதே மாதிரி ஆயிரும். நான் சொல்கிறது உண்மை. ஒருவேளை காமெடியாக இருக்கலாம், அப்படி மூக்கெல்லாம் அப்படி கோவம் வந்து அப்படி இருக்கிற மாதிரி. நீங்கள் பாருங்கள், கோவப்படும் பொழுது, நம்ம கோவப்பட்டு கத்தும் பொழுது கைகள் கொஞ்சம் பின்னாடி போய்டும், கழுத்து இப்படி நீண்டுரும். பண்ணிகிட்ருக்குற அப்படி பேசுவாங்க இல்லையா? அடிக்கடி கோவப்படுறவங்களுடைய ஸ்ட்ரக்சர் பாருங்கள், அவங்க பாடி ஸ்ட்ரக்சர் அதே மாதிரி ஆயிரும். கழுத்து எப்போவுமே இப்படியே இப்படி, முகம் அப்படியே எரிச்சல் பட்டு 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 அந்த முகம் அழகே போய் அந்த சுடுமூஞ்சி வந்துடும். அதே மாதிரி தான் அவங்க சுவாபம். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். தெய்வத்தோடு நடந்து 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 ஆண்டவருடைய பிரசன்னத்தை இந்த இருதயத்தில் ரொப்பி வைங்க, உங்கள் முகத்தில் அது தெரியும். சந்தோஷமும் சமாதானமும் ஆறுதலினாலும் உங்கள் இருதயத்தை நிரப்புங்க, உங்கள் முகங்கள் அதில் தெரியும். கோபமும் காழ்ப்புணர்ச்சிகளையும் வன்மத்தையும் மனசுக்குள்ளே போட்டு வச்சிங்கன்னா அந்த முகம் அப்படியே இறுகிரும். முகத்தை பார்த்தாலே தெரியும். அப்புறம் பேர் என்ன தெரியுமா வரும்? அந்த முசுடு, அந்த கோவக்காரன். அப்போது இந்த அழகான முகம், அழகான பேர், ஆண்டவருடைய சாயல் எல்லாம் போய் எந்த சுபாவம் நமக்கு இருக்கிறதோ அது நம்முடைய பெயராகிவிடும். ஸோ உங்கள் சுபாவங்களில் ஒரு மாற்றத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். எப்படி ஆண்டவர் விரும்புகிற ஒரு கிறிஸ்டியன், ஒரு கிறிஸ்தவ மனிதன், தேவனை விரும்புகிற ஒரு விசுவாசிக்க ஆண்டவர் கொடுக்குற பேசிக் என்னென்ன தெரியுமா? 1 ஜெபம், 2வது வேத வாசிப்பு, 3வது பரிசுத்த வாழ்க்கை அல்லது சாட்சியின் ஜீவியம்னு கூட நம்ம வச்சுக்கலாம். இது 3 தான் ஜெபம் வேத வாசிப்பில் நம்ம பாஸ் பண்ணிடுவோம். காலைல எழுந்திரிச்சு வேலை ஜெபம் பண்ணிடுவோம். பைபிள் இல்லாத வீடு இருக்காது. ஒரு அதிகாரமாவது நம்ம வாசித்துருவோம். ஆனால் 3வது பரிசுத்தம் அல்லது சாட்சி, இங்கே தான் இந்த சுவாபம் மாறும். ஜெபம் இல்லாத, ஊழியம் இல்லாத ஜெபம் இருக்கலாம், ஆனால் ஜெபம் இல்லாத ஊழியம் இருக்கக்கூடாது. வேலையே இல்லாத ஜெபம் இருக்கலாம், ஆனால் ஜெபம் இல்லாத வேலை இருக்கக்கூடாது. உங்கள் வாழ்க்கை இந்த 3 காரியங்களில் கட்டப்பட்டிருக்கணும். முதலாவது நான் சொன்ன ஜெபம், அது உங்களுக்கு இருக்கும். வேத வாசிப்பு இல்லாத கூட நம்ம அதை பழக்கப்படுத்திக்கலாம், அது நமக்கு ஈஸியாக வந்துடும் நமக்கு. ஆனால் இந்த சுபாவ மாற்றம் அப்படின்றது அதை முழுசாக ஆண்டவர் நம்ம கையில் கொடுத்துருக்கிறார். ஆனால் ஜெபம் அப்படி இல்லை. நீங்கள் என்னை காலையில் எழுப்புங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு படுத்து பாருங்கள், கண்டிப்பாக ஆண்டவர் உங்களை எழுப்புவார். மனுஷன் எழுப்புன மாதிரி டீப்பாக கனவெல்லாம் கண்டுக்கிட்டு இருப்போம், ஆனால் டபக்குன்னு கண்டு விழிப்போம். உங்கள் எல்லாருக்கும் அந்த அனுபவம், ஆண்டவரோட நடக்கிற பிள்ளைங்க அவ்வளோ பேருக்கும் அந்த அனுபவம் இருக்கும். ஆனால் இந்த சுபாவ மாற்றம் முழுசாக அதை ஆண்டவர் உங்கள் கையில் கொடுத்துருக்கிறார். நீங்கள் நினச்சா அதை மாற்றலாம். நம்ம ஃபஸ்ட்டு அதை ஆரம்பிக்கும் போது இட் இஸ் நாட் அ பிளண்டர், இட் இஸ் அ மிஸ்டேக் அப்படி நமக்கு தோணும். திஸ் இஸ் அ சிம்பிள் மிஸ்டேக். இது என்ன? அந்த சிம்பிள் மிஸ்டேக் என்ன ஆகும்னா பிளண்டர்ஸ் ஆகும், பெரிய பெரிய பிளண்டர் மிஸ்டேக்ஸ் ஆகும், பிளண்டர் பாவங்கள். நீங்கள் பள்ளி காலங்களில் நான்லாம் நிறைய வாங்கியிருக்கேன் டீச்சர்கிட்ட. கேர்லெஸ் மிஸ்டேக், இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டிருப்பீங்க. என்ன மிஸ்டேக்கு? ஆமாம், திருத்துற டீச்சருக்கு தெரியும் இவளுக்கு இந்த பதில் தெரியும், கவனம் இல்லாமல் கேர்லெஸ்ஸாக இதை விட்டுருக்குறான், டீச்சருக்கு நல்லாவே தெரியும், அதனால தான் கேர்லெஸ் மிஸ்டேக்குன்னுவாங்க. கேர்லெஸ்ன்ட்டு எந்த டீச்சரும் உங்களுக்கு ஃபுல் மார்க் போட்டிருக்க மாட்டாங்க.
கேர்லெஸ்ஸாக பண்ணாலும், நீங்கள் படிக்கிற பிள்ளைங்க, நல்லா படிக்கிற பிள்ளைங்க தெரிஞ்சியே விட்டுருக்குறீங்க, டீச்சருக்கு தெரிஞ்சாலுமே மிஸ்டேக் தான், அதில் மாற்றமே இல்லை. ஆண்டவர் பிள்ளைங்களுக்கு நான் சொல்கிறேன், ஏன் தெரியுமா? ஆண்டவர் தெய்வமாக இருந்தாலும் அவருக்கு ஈடாக நம்மளை நிற்க வைக்கணும்னு நினச்சார். இன்றைக்கெல்லாம் அதையே தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். நமக்கு சமமாய் அவருக்கு நிகருக்கு நிகராய் நாம் நிற்கணும்னு நினைக்கிறார். அதனால தான் இந்த மனவாட்டிய கரை திரை அற்ற மனவாட்டி. உங்கள் வெறுப்புகளில் இருக்கலாம், அதை நான் தப்பு சொல்லலை. ஆனால் நீங்களே விரும்பாது ஜென்ம சுவாபங்கள், பேய்த்தனங்களுக்கு அடுத்த காரியங்கள், நாவின் தாறுமாறுகள், துணிகரங்கள், அதெல்லாம் இருக்கக்கூடாது. கிழவிகளின் பேச்சு, இந்த மாதிரிலாம் சில சுவாபங்கள் நமக்குள்ளேயே ஒட்டிக்கிட்டு இருக்கோம். எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன், தெரியாதது உங்களுக்கு இருக்கும். என்னால் மன்னிக்கவே முடியாது. என்னால் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லணும். ஒரு திருமணத்தில் நான் போய் உட்கார்ந்துருக்கிறேன். நான் அந்த ப்ரேயர் பண்ணி கேக் கட்டிங்காக என்னை கூப்பிட்ருக்காங்க. பாஸ்டர் வரல, நான் உட்காந்துருக்கிறேன். எனக்கு இந்த பக்கம் ஒரு பாஸ்டரம்மா, இந்த பக்கம் ஒரு பாஸ்டரம்மா, 2 ஊழியக்காரிகள், நடுவில் நான் உட்காந்துருக்கிறேன். அந்த திருமணத்தில் வந்த ஒரு பாஸ்டர் சொல்கிறாரு, மணமகனே நீ நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, நீ கல்யாண வாழ்க்கைக்குள்ளே போகிற, என்ன மிஸ்டேக் நடந்தாலும் நீ தான் மன்னிப்பு கேட்டு சமாதானம் ஆகணும். ஏன்னா பெண்கள் யாருமே மன்னிப்பே கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னார். சொன்ன உடனே எனக்கு அந்த ஊழியக்கார மேலே கோவம் வந்துடுச்சு. இவர் எப்படி அப்படி சொல்லலாம் பெண்களை போய்? ஏன்னா எங்கள் வீட்டில் பிரச்சனை வராதுன்னு சொல்ல மாட்டேன். 100 பிரச்சனை வந்தால் 99 பிரச்சனையில் நான் தான் போய் சாரி கேட்பேன். என் மேலே தப்பு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் போய் சாரி கேட்பேன். ஏன்னா அவர் பேசலைன்னா எனக்கு மனசு கஷ்டமாக இருக்கும். அவரே தப்பி பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல, அவர் பேசிட்டா பரவாயில்ல, இல்லைனா இந்த நாளே நமக்கு துக்கமாயிருமே அப்படின்னு அவர் பேசணுன்றதுக்காகவே பரவாயில்லப்பா, சாரிப்பா அப்படின்னு நான் போய் கேட்ட நேரங்கள் உண்டு. நான் என் வாழ்க்கையில் எத்தனை சாரி கேட்டேன்னு எண்ணவே முடியல. இவருக்கு எவ்வளோ தைரியம், பெண்கள் யாரும் சாரி கேட்க மாட்டேன்னு சொல்கிறாரே அப்படின்னு சொன்னேன். அப்படின்னு மனசில் நினச்சிட்டு, என்னதான் இருந்தாலும் ஒரு ஊழியக்காரர் சொல்கிறாரு அப்படின்ட்டு மெதுவாக இந்த பக்கம் பாஸ்டர் மாட்ட திரும்பி, உங்கள் வீட்டுக்காரர்கிட்ட நீங்கள் சாரி கேட்டிருக்கீங்களான்னு. அவங்க என்னை இப்படி பார்த்து தலையாட்டினாங்க. தப்பே பண்ணது இல்லையா மனசில் நினச்சிட்டு இந்த பக்கம் திரும்பி, பாஸ்டர்மா நீங்கள் பாஸ்டர்கிட்ட என்னைக்காச்சும் சாரி கேட்டிருக்கிறீங்களான்னா, நோ சான்ஸ் சொன்னாங்க. எனக்கு ரியலி ரொம்ப ஷாக்காக இருந்தது. அதை தப்புன்னு நான் சொல்லலை. ஒருவேளை அவங்க அந்தளவு பர்ஃபெக்டாக இருக்கிறாங்களோ எனக்கு தெரியலை. ஆனால் அப்போது அந்த பாஸ்டர் சொன்னது ஒருவேளை உண்மையோ, சாரி கேட்குறது அவ்வளோ கஷ்டமா? எனக்கு அப்படி இல்லை, உண்மையாக அப்படி இல்லை எனக்கு. அப்போ ஒருவேளை அந்த மாதிரி உங்கள் ஒவ்வொருவருக்குள்ள என்னால் இறங்கி போக முடியாது அப்படி ஒரு சுவாபம் இருக்குமானா? என்ன உங்களுடைய சுவாபம்? நீங்கள் விரும்பாத சுவாபம், ஆண்டவர் சொல்லுகிற சாபம், கீழ்ப்படியாமைகள் எது இருந்தாலும் இன்னைக்கு ஆண்டவர் 2 காரியத்தை சபைக்கிட்ட எதிர்பார்க்குறார். நம்பர் 1, இன்னும் நிறையா இருக்குது, நான் இன்னைக்கு 2 தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். மணவாட்டிக்கிட்ட, கணவன் தன்னுடைய மனைவியாக நினைக்கிற இந்த மணவாட்டி சபை கிட்ட தெய்வம் எதிர்பார்க்கிறது ஃபர்ஸ்ட் லவ், அந்த பாசம். வேற எதுவும் எனக்கு வேணாம், நீ அப்போ எப்படி நான் தான் வாழ்க்கைன்றியோ அந்த பாசம். நம்பர் 2, காலப்போக்கில் நீ விரும்பியோ விரும்பாமலோ உனக்குள்ள சில சுவாபங்கள், நீ அன்பு குறைஞ்சதை கூட சரி நீ எப்படியும் வருவேன்னு நான் பொறுத்துக்கிட்டேன். ஆனால் இந்த குணத்துலேருந்து நீ மனம் திரும்பலைன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, நீ மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக, இல்லாட்டா நான் சீக்கிரமாக உணத்தில் வந்து நீ மனம் திரும்பலைன்னா உன் விளக்கு தண்டை அதனிடத்து நின்று நீக்கி விடுவேன். அப்போ உன் மனம் திரும்புதல் வெளிச்சமாக இருக்குல்ல, நீ உனக்கு சுவாபங்களில் மாற்றம் இல்லைன்னா உன் மனம் திரும்புதல் இருளடைஞ்சு போயிடும். அந்த விளக்கை நான் எடுத்துருவேன். நோ மோர் லைட். இருட்டு. நினச்சி பாருங்க, நினச்சி பார்க்க முடியலன்னா இருக்கிற இடத்துல ஒரு 5 நிமிஷம் அலாரம் செட் பண்ணிட்டு கண்ணை மூடுங்க. 5 நிமிஷம் கூட உங்களால் உட்கார முடியாது. 1 நிமிஷம் முழுசாக இருக்கிறத கூட மகா கஷ்டம். ஜபத்திலே கண்ணில் அரைக்கண்ணு மூடிட்டு வேடிக்கை பார்க்குற ஆளெல்லாம் இருக்கிறாங்க. ஜபத்தில் ஆமாம் கண்ணை மூட முடியாது, கொஞ்ச நேரம் மூட முடியாது. அப்படி புஷ்கன் திறந்து என்ன நடக்குதுன்னு பார்த்தா தான். அப்போது விளக்குத்தண்டு அகன்று போனால் இருள் எப்படி இருக்கும்? செவுருன்னு தெரியாது, போய் முட்டிக்குவோம், எதிர வரவங்கள தெரியாது,
எகிப்தியருக்கு 3 நாள் இருள் எப்படி இருந்திருக்கும். உட்கார்ந்த இடத்த விட்டு எந்திரிச்சிருக்க முடியாது. பாத்ரூம் போனோம்னா கூட எங்கே பாத்ரூம் இருக்குன்னு தெரிஞ்சிருக்காது. தண்ணி குடிச்சிருக்க முடியாது. எப்படி இருந்திருப்பாங்க. இன்னைக்கு ஆண்டவர் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நம்மளை வெளிச்சத்தில் நடத்துகிறார். பூமிக்குரிய வாழ்க்கையில் இருட்டில் கூட நம்ம இருட்டாக இருக்கக்கூடாதுன்னு ஆமாம் எலக்ட்ரிக் லைட்டை போட்டுட்டு நம்ம உட்காந்துருக்கிறோம். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் வாழ்வதை தான் நம்ம விரும்புகிறோம். மனம் திரும்பாத பட்சத்தில் அந்த வெளிச்சம் நம்மை விட்டு அகற்றப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். குணசாலின்னு பேர் வாங்கணும், பொறுமைசாலின்னு பேர் வாங்கணும். நம்மளுடைய சைக்காலஜியில் அப்படி ஒரு ஸ்டாமினா, அப்படி ஒரு இம்யூன் நமக்கு இருக்குதா? நினச்சி பாருங்க. என் குணங்கள் மாற்றப்பட வேண்டும், சுவாபங்கள். ஆண்டவர் அதை விரும்புகிறார். இந்த நான் 3 காரியங்களை சொன்னேன். கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு ஜெபம், வேத வாசிப்பு, பரிசுத்த வாழ்க்கை அல்லது சாட்சி உள்ள வாழ்க்கை. இதில் முதல் 2 ஆண்டவர் நமக்கு கொடுத்துருவார். இது ஓரளவு நம்மளுக்கு தானாகவே வந்துடும். நம்மளுக்கு அது கஷ்டமாகவும் இருக்காது. ஆனால் இந்த 3வது காரியத்தை முழுவதுமாய் ஆண்டவர் நம்ம கையில் கொடுத்துருக்கிறார். அது இல்லாட்டி மற்ற 2மே வேஸ்ட் ஆகிடும். ஆனாலும் நீ பிரயாசப்படுற, நல்லவனாக இருக்கிற, எல்லாம் ஓகே. ஆனால் இப்படி ஒன்று இருக்கே. நீங்கள் பொண்ணு பார்க்க போகிறீங்கன்னு வைங்க. பொண்ணு அழகாக இருக்குது, படிச்சிருக்கு, இப்போ நல்ல டிகிரி வாங்கியிருக்க, வேலை இருக்குது, டவுரி கொடுக்குறாங்க, எல்லாம் எதெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்காது எல்லாம் இருக்குது. ஆனால் தூக்கத்தில் எந்திரிச்சு வீட்டை விட்டு வெளியே போகிற பழக்கம் இருக்குன்னா கல்யாணம் பண்ணுவோமா? மாப்பிள்ளை படிச்சிருக்கிறாரு, எல்லாம் இருக்கிறாரு, ஹைட்டு, வெயிட்டு, ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் எல்லாமே இருக்குது, நல்லவர் ரட்சிக்கப்பட்டிருக்காரா, ஓ ஜபமா, ஓ. ஆனால் கோவம் வந்தால் எதிர்க்கிறவங்களை பிடிச்சி கடிச்சிருவார். அப்படி யாராவது சொல்கிறாங்கன்னு வைங்க, அந்த மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணுவோமா? கேட்கறதுக்கு நமக்கு வினோதமாக இருந்தாலும் அதான் உண்மை. நான் பிரயாசப்படுகிறேன், நான் ஜெபிக்கிறேன், நான் பொறுமையாக இருக்கிறேன், நான் சகித்துக் கொள்ளுகிறேன், ஆண்டவரையே நம்பி வாழுகிறேன், ஊழியம் செய்கிறேன். ஆனாலும் ஒரு குணம், ஒரு செத்தையே தைலக்காரனுடைய முழு தைல குப்பியையும் நாரி கெட்டு போக பண்ணும். தைல குப்பியை திறந்தாலே மணக்கும், ஊருக்கே வாசனை அடிக்கும். ஒரு செத்தையே என்ன பண்ணுமா? அந்த மாதிரி நம்ம ஆயுள் சக்கரத்தையே கெடுத்து போடத்தக்கதான சுவாபங்கள் நம்ம இடத்துல இருக்குமானா? சும்மா சொல்கிறேன். ஒரு கோபமான மனுஷி நான். கோபம் வந்தால் மனுஷியாகவே நடந்துக்க மாட்டேன், மிருகமாயிருவேன். அப்படி வச்சுக்கோங்க. அப்படி ஒரு சுவாபம் எனக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் நல்லவளாக இருக்கலாம், பாட்டு பாடலாம், ஏழைங்களுக்கு உதவி செய்யலாம், படி அளக்கிறவள், குணசாலியான ஸ்திரீக்குரிய அத்தனை குணாதிசயமும் இருக்குது. அதெல்லாம் மறைக்கப்பட்டுரும். கோபக்காரின்ற ஒரு குணம் தான் நிலச்சிருக்கும். ஒரு வெள்ளை துணி, ஃபுல்லும் பியூர் ஒயிட், ஒரே ஒரு பிளாக் டாட் இங்கே வச்சுட்டு நீங்கள் போயிட்டீங்கன்னு வைங்க, வெள்ளை ட்ரெஸ் எல்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க. இது என்ன, அது ஸ்கெட்சா, இது என்ன ஒரு கருப்பு, அதுதான் பார்ப்பாங்க, அதுதான் பதியும். அதே மாதிரி அம்மா, ஐயா, தம்பி, தங்கச்சிங்க, இது யார் பார்த்துட்டு இருந்தாலும் உங்களுக்குள்ள ஒரு குணம், இந்த சுவாபத்தை மாற்ற வேலையை ஆண்டவர் உங்கள் கையில் தான் ஒப்பு கொடுத்துருக்கிறார். தயவு செய்து இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. 2 காரியங்களை மறுபடியும் நினைவுபடுத்துகிறேன். ஆதியில் கொண்டிருந்த நேசம் ஆண்டவர் மேலே. சர்ச்சுக்கு போகும்போது என்ன ப்ரேயரோ அதே ஆராதனை வீட்டில் பண்ணணும். நீங்கள் கை தட்டி பாட்டு பாடி முடிஞ்சால் சர்ச்சுக்கு போகிற மாதிரி ட்ரெஸ் பண்ணி வீட்டில் உட்காந்துக்கோங்க. பாய் போட்டு பாட்டு புக்கு பைபிள் எடுத்து வச்சு வாட்டர் கேன் பக்கத்தில் வச்சு முழங்கால் போட்டு அட்டன் பண்ணுங்க. அதான் ஆண்டவர் மேலே அந்த பாசம், அதே அக்கறை. சுவாபங்கள், நம்ம பாவத்தை பற்றி தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் பாவத்தில் பெரிய பாவம் இந்த சுபாவம் தான், மாற்ற முடியாத சுபாவம். ஆண்டவர் அதில் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்திருக்கிறார். நம்புகிறவர்கள் எல்லாம் இருக்கிற இடங்களை கண்களை மூடிக்கொள்ளலாம். ஆமாப்பா, இந்த வார்த்தை ஆமா எனக்கு தான் சுவாபம் அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ள ஒரு நெருடல் இருக்குன்னா எந்த மனுஷத்துலையும் சொல்ல வேணாம். டைரக்டாக போய் ஆண்டவர்கிட்ட ஓப்பனாக சொல்லிடுங்க, திஸ் இஸ் வாட் ஐ ஆம்.
அப்படி சொன்னாதான் அது உங்ககிட்ட இருந்து வெளியே போகும். கன்ஃபஸிங் இஸ் ஈக்குவல் டு வாமிட்டிங். இதை நிறைய தடவை நான் சொல்லியிருக்கிறேன் எங்கள் பிள்ளைங்களுக்கெல்லாம். ஏன் கன்ஃபஸ் பண்ணணும்? ஏன் கன்ஃபஸ் பண்ணணும்? ஆண்டவருக்கு தெரியாதா? கன்ஃபஸ் தான் அதை வாமிட் பண்ணுற மாதிரி. ஒரு கெட்ட சாப்பாடு நான் வயிற்றுக்குள்ளே சாப்பிட்டுட்டேன், அது எனக்கு பாய்சன் ஆயிடுச்சுன்னா இட் ஷுட் கோ அவுட். அது வெளியே போனாதான். அப்போ ஆண்டவர்கிட்ட போய் சொன்னாதான், அதை நான் தப்பு பண்ணிட்டேன், இது எனக்கு வேண்டான்னு நான் அதை வாமிட் பண்ணாதான் எனக்கு ஆரோக்கியம். அதனால் ஆண்டவர்கிட்ட போய் சொல்லிடுங்க, தெரியாமல் இந்த குணம் எனக்குள்ளே வந்துருச்சுப்பா, இதை நான் எப்படியோ பழகிட்டேன்ப்பா, இப்போ இது எனக்கு வேணாம், எனக்கு இது பிடிக்கலப்பா, உங்களை இது வருத்தப்படுத்துதுன்னு எனக்கு தோணுதுப்பா, எல்லாரையும் இது வருத்தப்படுத்துதுப்பா, எப்படியாவது எனக்கு விடுதலை கொடுங்க ஆண்டவரே, எனக்கு இந்த சுவாபத்தை நான் விட்டுறேன் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. எனக்கு வேணாம், இப்படி ஒரு அவப்பெயரோட நான் இருக்கக்கூடாதுப்பா, இந்த செத்தையை என் வாழ்க்கை சக்கரத்தை முழுவதையும் கொளுத்தி போட்டுருமா, இந்த செத்தையை பரிமளமா வாசனை கொடுக்கிற என் வாழ்க்கையை ஒண்ணுமில்லாம ஆக்கிருமா, எனக்கு நீங்க கொடுத்திருக்கிற நூற்றுக்கணக்கான நற்குணங்கள் எல்லாம் இது சாகடிச்சிருமா. ஆண்டவர்கிட்ட பேசுங்க, பேசுங்க. சில பேருக்கு தோணுது, ஆமா எங்க அம்மாக்குள்ள இருந்த அதே குணம் இது, அதே கோபம், அதே எரிச்சல், அதே மன்னியாமை, அதே கசப்பு, அதே புறங்கூறி திரிகிற குணம், அதே குறை பேசுகிற நாவு, தாறுமாறுகள், பொய்கள், ஈரத்தனமான குணங்கள், பொறாமைகள். எனக்கு அந்த குணம் வேணாம் ஆண்டவரே, வேணாப்பா. உங்களுக்கே தெரியும், யாரும் யாரையும் சொல்ல வேண்டாம், அவங்க மனசாட்சிக்கு தெரியும் எனக்குள்ள மேட்டிமை இருக்கு, என்னால பணிஞ்சு போகவே முடியாது, என்னால இறங்கி வர முடியாது. Why should I? உங்க மனசாட்சி தப்புன்னு சொல்லுச்சுன்னா கட்டாயமா ஆண்டவர் பாத்துல நீங்க விழணும். தேவனே, என்னை உன் கையில நான் ஒப்பு கொடுக்கிறேன், என்னை மாற்றும் ஆண்டவரே. என்னை உங்க கையில நான் ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. நான் மாற்றத்தை நான் விரும்புகிறேன். ஒரு எழுதப்படாத புத்தகமா என்ன மாத்திருங்கப்பா. இவள் எழுதப்படாத நிறுவம் என்று சரித்திரம் சொல்ற ஒரு வாழ்க்கை வாழ நான் ஆசைப்படுறேன் ஆண்டவரே. தேவனே, என்னை தருகிறே, உம் பாதத்தில் என்னை படைக்கிறே, யாவையும் நீர் தந்ததா, உம்மிடம் திரும்ப தருகிறே. என் சுவாபம் மாறணும். எனக்கே பிடிக்கல, இந்த குணம் எனக்கு தப்புன்னு தோணுது அப்படின்னா தம்பி தங்கச்சி ஆண்டவர்கிட்ட போய் சொல்லிருங்க. தெரியாம ஒட்டிக்கிச்சுப்பா, நான் விடணும்னு முயற்சி பண்றேன், நான் விடுறேன், நீங்க எனக்கு உதவி செய்யுங்கன்றவங்க ஆண்டவர்கிட்ட போய் சரணடைஞ்சிருங்க. ஆதியில கொண்டிருந்த அன்பை நான் விட்டுட்டேன் அப்படின்னு நம்ம மனசாட்சி நம்மளை சொல்லுமானா? இல்லப்பா, நான் திரும்பி வந்துடுறேன்ப்பா, எனக்குன்னு எதுவும் வேண்டாப்பா. ஜெபிக்கணும்னு நினைக்கிறவங்க ஜெபம் பண்ணிட்டே இருங்க. இந்த பாடலை பாடும்பொழுது கொஞ்ச நேரம் ஆண்டவர்கிட்ட பேசுங்க. அழுகணும்னு தோணுச்சுன்னா அழுது அப்பாட்ட சொல்லுங்க. தேவனே, என்னை தருகிறே, உம் பாதத்தில் என்னை படைக்கிறே, யாவையும் நீர் தந்ததா,
உம்மிடம் திரும்ப தருகிறேன். எல்தன் வாழ்வில் மேன்மை எல்லாம் உள்ததுக்கே தருகிறேன். எல்தன் வாழ்வில் மேன்மை எல்லாம் உள்ததுக்கே தருகிறேன். எல்தன் ஆராதனை உமக்கே. தேவனே என்னை தாருகிறேன். உம் பாதத்தில் என்னை படைக்கிறேன். யாவையும் நீர் தந்ததா உம்மிடம் திரும்ப தருகிறேன். தேவனே என்னை தாருகிறேன். உம் பாதத்தில் என்னை படைக்கிறேன். யாவையும் நீர் தந்ததா உம்மிடம் திரும்ப தருகிறேன். எனக்கு மேன்மை பாராட்ட ஒண்ணும் இல்லப்பா. Who am I? ஏன் நமக்கு கோவம் வருது தெரியுமா? நான் ஏதோ ஒண்ணு அப்படின்னு என் மனசுல ஒரு மேட்டிம் இருக்கிறதுனால தான் எனக்கு கோவம் வருது. நான் ஒன்றும் இல்லை, ஐ ஆம் நத்திங் அப்படின்ற ஒரு தாழ்மை எனக்குள்ள இருந்துச்சுன்னா யாருன்னா என் மூஞ்சில துப்புனா கூட எனக்கு கோவம் வராது. சரி சொல்லிட்டு போங்க, என்ன இப்போ அடிமையின் தாழ்மையை ஆண்டவர் நினைக்கிறவர் அப்படின்னு என்ன தெரியுமா? என்ன சொன்னாலும் கோவம் வராது. அடிக்கிறவர்களுக்கு அவர் முதுக கொடுத்தார், பிடுங்குகிறவர்களுக்கு தன் தாடை மயிரையும் ஒப்பு கொடுத்தார். ஏன் தெரியுமா? தன்னை தரை மட்டும் தாழ்த்தினார். தாழ்மை எங்க தெரியுமா? மனசுல. ஆண்டவர் பிள்ளைங்க, தாழ்மைனா நம்ம ட்ரெஸ்ஸுலையும் அப்படி கீழே உட்காந்துக்கிறதுலையும் குனிஞ்சு இருக்கிறதுலையும் பணிவா பேசுறது தான் தாழ்மைன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா வேத வசனம் கிளியரா சொல்லுது, மனத்தாழ்மை அப்படின்னா என்ன தெரியுமா? மனசுல தாழ்மை. அதுனா என்ன? நான் ஒன்றும் இல்லை. நமக்கு ஏன் ரோஷம் வருது? நீ பெரிய கொம்பனான்னா நமக்கு கோபம் வந்துடுது. அது எப்படி நீ என்ன அப்படி சொல்லுவ அப்படின்னு? ஏன் தெரியுமா? என்னை பற்றி ஏதோ ஒரு எண்ணம், நான் ஏதோ ஒன்று அப்படின்னு என் மனசில் இருக்கிறதுனால தான். நான் ஒன்றுமே இல்லை, சொன்னா சொல்லிட்டு போங்க. திஸ் இஸ் வாட் ஐ ஆம். விழுகிறவர்கள் என் முதுகின் மேல் விழுந்து தங்கள் படைச்சால்களை நீளமாக்கினார்கள். சங்கீதத்தில் வாசிக்கிறோம். எல்லாம் நான் கொடுத்துட்டேன். ஏன் தெரியுமா? எனக்கு திராணியும் இல்லை, ஒன்றும் இல்லை. இதுதான் மனத்தாழ்மை. மனத்தாழ்மையே அல்லாமல் வேறு எண்ணத்தை ஆண்டவர் நம்ம இடத்துல கேட்கிறார். ஆதி அன்பு அதுல தோய்ந்து போயிருப்போமான அப்பாவை பார்த்து கேட்டுக்கிட்டே 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 ராஜா 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 எல்தன் வாழ்வில் மேன்மை எல்லாம் உள்தனுக்கே தருகிறேன். எனக்கு மேன்மைன்னா நீங்க மட்டும்தான் ஆண்டவரே, வேற எதுவும் இல்லப்பா. மனத்தாழ்மை எனக்கு வேணும்பா. என் மூஞ்சில யாருன்னா துப்புனா கூட திருப்பியும் அவங்க கிடத்துல நான் பழைய அன்போட பேசுற சுவாபம் எனக்கு வேணும்பா.
உனக்கு சூடு சொரணியே இல்லையான்னு யாராவது கேட்குற அளவுக்கு நான் தாழ்மையாக நடந்துக்கணும். நீ ஏன் இப்படி இருக்கிற, உனக்கு அசிங்கமாவே இல்லையா? இல்லை, எனக்கு அசிங்கமா இல்லை. அந்த மனசு எனக்கு வேணும்ப்பா. நீங்க அப்படிதானப்பா வாழ்ந்தீங்க. அடிக்கிறவங்களுக்கு முதுவை காமிச்சிங்கப்பா, தாடை மயிரை பிடுங்குகிறவர்களுக்கு உங்க தாடையை கொடுத்தீங்கப்பா, அடிக்கப்படுற ஆட்டுக்குட்டியை போல போனீங்கல்லப்பா. நான் மட்டும் ஏன்பா மேன்மை பாராட்டணும்? எனக்கு ஏன்பா கோபம் வரணும்? மேன்மைன்னா நீங்க மட்டும்தான் எனக்கு மேன்மை, மற்றபடி எனக்குள்ள மேன்மை பாராட்ட ஒன்றும் இல்லைப்பா. நான் ஒன்றும் இல்லை, எனக்கு தெரியும். ஆனால் எப்பயாவது ஒரு அந்த குணம் எனக்கு திடீர்னு அப்படி வந்துடுதுப்பா. இல்லைப்பா, நீங்க மட்டும்தான் எனக்கு மேன்மை. உங்களை நேசிக்கிறது மட்டும்தான் எனக்கு வாழ்க்கை. எல்டன் வாழ்வில் மேன்மை எல்லாம் உள்தடுக்கே தாருகிறேன். சொல்லாமா? எல்டன் வாழ்வில் மேன்மை எல்லாம் உள்தடுக்கே தாருகிறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.